நியூஸ் சேவர் இன்ஃபோ சேனல் வீவர்ஸ் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள். மகளிர் உரிமை தொகை புதிய பயனாளிகளுக்கு ரூபாய் 1000 எப்போது வங்கி கணக்கில் செலுத்தப்படும்? இது சம்பந்தமான பதிவினை தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் பெண்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. 2024 மக்களவைத் தேர்தலில் திமுக கூட்டணி தமிழகத்தில் 39 இடங்களிலும் வெற்றி பெற்றதற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான திமுக அரசு கொண்டு வந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் முக்கிய காரணமாக இருந்தது என்று கூட சொல்லலாம். குடும்ப தலைவிகள் மத்தியில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு கிடைத்த வரவேற்பை தொடர்ந்து இந்த திட்டத்தை மேலும் விரிவாக்கம் செய்ய நம்முடைய தமிழக அரசு உத்தரவிட்டது. அதன்படி கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டவர்கள் மேல்முறையீடு செய்யலாம் என்று அறிவிக்கப்பட்டு புதிய விண்ணப்பங்கள் பெறப்படுகின்றன. இந்த திட்டத்தில் கடந்த ஜனவரி கூடுதல் பயனாளிகள் வேற சேர்க்கப்பட்டனர். இனி இதுவரை விடுபட்ட பெண்களுக்கும் பணம் அனுப்பப்பட முடிவு செய்யப்பட்டுள்ளது. மேலும் புதிதாக திருமணமான பெண்களுக்கும் பணம் வழங்கப்படும். முன்பு முன்னாள் அரசு ஊழியர்களின் மனைவிகளுக்கு பணம் கிடைக்கவில்லை. அவர்களுக்கு இந்த முறை பணம் கொடுக்க திட்டமிடப்பட்டு உள்ளது. அதேபோல் முன்னாள் கார்ப்பரேஷன் ஊழியர்களின் மனைவிகளுக்கும் பணம் கொடுக்க ஆலோசனை செய்யப்பட்டு வருகிறது. முன்னாள் அரசு ஊழியர்களின் மனைவிகளுக்கு பணம் வழங்கப்படும். முன்னாள் கார்ப்பரேஷன் ஊழியர்களின் மனைவிகளுக்கும் பணம் வழங்கப்படும். புதிதாக ரேஷன் கார்டு பெற்றவர்களுக்கு பணம் வழங்கப்படும். இதில் புதிதாக திருமணமானவர்கள் மற்றும் புது ரேஷன் அட்டைதாரர்கள் ஆகியோர்களுக்கு பணம் வழங்கப்பட உள்ளதாக தகவல்கள் வேறு வெளியாகி உள்ளது. இதன் மூலம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் கூடுதலாக 1.40 லட்சம் பேர் இணைக்கப்பட வாய்ப்பு உள்ளனர். கலைஞர் மகளிர் உரிமை தொகை விரிவாக்கத்தில் புதிய பயனாளிகளுக்கு ரூபாய் 1000 எப்போது கணக்கில் வரும் என்ற தகவல் தற்போது வெளியாகியுள்ளது. கலைஞர் மகளிர் உரிமை தொகை விரிவாக்கத்தில் செய்யப்படும் விண்ணப்பங்கள் அடுத்த 2 வாரங்களில் ஏற்கப்படும். அவர்களின் பெயர்கள் இறுதி செய்யப்பட்டு ஜூலை 12ஆம் தேதிக்குள் புதிய பயனாளிகள் பெயர்கள் சேர்க்கப்படும். ஜூலை 14ஆம் தேதி, அதாவது இந்த மாதம் 14ஆம் தேதி ₹1 அனுப்பி வங்கி கணக்கில் சோதனை செய்யப்படும். ஜூலை 15ஆம் தேதி கூடுதல் பயனாளிகள் சேர்க்கப்படுவார்கள். அதேபோல் ஆகஸ்ட் மாதமும் கூடுதல் பயனாளிகள் சேர்க்கப்படுவார்கள். இந்த திட்டத்தில் ஏற்கனவே நிராகரிக்கப்பட்டவர்கள் புதிதாக திருமணமான குடும்ப தலைவிகள் விண்ணப்பம் செய்ய முடியும். அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது அருகே உள்ள நகராட்சி, மாநகராட்சி, ஊராட்சி அலுவலகங்களில் சென்று இதற்கான விண்ணப்பங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இ-சேவை மையங்களிலும் விண்ணப்பிக்கலாம். அதை பூர்த்தி செய்து கொடுக்கலாம். நாம் பூர்த்தி செய்த விண்ணப்பத்திற்கான அத்தாட்சி நம்முடைய செல்போன் எண்ணிற்கு குறுஞ்செய்தியாக, அதாவது SMS ஆக வரும். ஏற்கனவே விண்ணப்பித்து நிராகரிக்கப்பட்டவர் இ-சேவை மூலம் விண்ணப்பம் செய்யலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஓகே வியூவர்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.